ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 74வது தலைப்பு. விவாகம். விவாகத்தின் உத்தேசங்கள். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் வேதங்களை ஒருவன் கிரகித்து விடுகிறான். அப்புறம் தியரியை பிராக்டிக்கலாக்க வேண்டும். வேதத்தில் சொன்ன கர்மாக்களை, யஜ்ஞங்களை பண்ண வேண்டும். அதற்கு தன்னோடு பிரிக்க முடியாத சொத்தாக ஒரு துணையை சேர்த்து கொள்ள வேண்டும். இவனுடைய வீட்டில் சமையல் முதலான காரியங்கள் நடப்பதற்கும் இவனுடைய இந்திரிய சுகத்தை பூர்த்தி பண்ணுவதற்காகவும் மட்டும் ஏற்பட்டவளல்ல பத்தினி என்பவள். தர்ம பத்தினி, யஜ்ஞ பத்தினி என்று அவளுக்கு பெயர். இவன் செய்யும் தர்மத்தை கூட இருந்து உற்சாகப்படுத்தி நடத்த வேண்டியவள் அவள். யஜ்ஞத்தில் இவன் கூட நிற்க வேண்டியவள். இப்படியாக தேவ சக்திகளை லோகத்துக்கு அனுகூலம் பண்ணித் தருகிற கர்மாக்களுக்கு அவள் பக்கபலமாயிருக்கிறாள். இவனுக்கு சமையல்காரியாக, இவனுக்கு சரீர சௌக்கியம் கொடுக்கிறவளாக இருக்கிற போதும் கூட அதிலேயே லோகக்ஷேமத்தை செய்கிறவள் அவள். எப்படி என்றால், இவன் வீட்டுச் சமையல் இவனுக்கு மட்டுமில்லை, ஆதித்யம் வைஸ்வதேவம் என்பதாக தினமும் அதிதிக்கும் தீனர்களுக்கும் பிராணிகளுக்கும் கிரகஸ்தன் அன்னம் போட வேண்டும். அதற்கும் தான் அவள் சமைப்பது. இவளுக்கு பிரஜை உண்டாவதும் தம்பதியுடைய சௌக்கியத்தினால் ஏற்பட்டதென்பதோடு முடிந்து விடுவதில்லை. வேத தர்மம் என்றைக்கும் லோகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேத தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கே இவள் பிரஜைகளை பெற்றுத்தர வேண்டும். புத்திரோத்பத்தியை கூட இப்படி எதிர்கால தர்ம வாழ்வை உத்தேசித்த சம்ஸ்காரமாக பண்ணுவதை வேறெந்த மதத்திலும் பார்க்க முடியாது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.